ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மலத்தின் நிகழ்ச்சியின் மூலயமா இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் தான் நம்முடைய லைஃபுடைய பெரிய மந்திரம். அதை என்றைக்குமே மறக்காதீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஆண்டவர்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. நம்ம நேற்று கிதியோனுடைய யுத்தத்திலிருந்து இந்த வாரம் முழுவதுமாக சில காரியங்களை தியானிச்சுக்கிட்டே அப்படி படிப்படியாக ஒரு காரியமாக தியானிச்சுட்டு வந்தோம். நேற்று ஒரு காரியம் கூட நம்ம தியானிக்க ஆண்டவர் நோக்கி கிருபை செய்தார். என்ன அப்படின்னா, பயம் இருக்குது அப்படின்னா பயத்தை எடுத்து போடும்படி நம்ம தியானித்தோம். பயந்தெளிந்த கிதியோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துடைய 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி மற்றவங்களுக்கு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் பயப்படல, எனக்கு வாக்குத்தத்தத்து மேலே நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் பண்ணுற யுத்தத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் நடத்துகிற பாதையில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் எப்படி தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, இந்த அனுதின கண்மலத்தின் நிகழ்ச்சியின் மூலயமா தெரிந்து கொண்டோம். அப்போது தெரிந்து கொண்ட நாம் அடுத்தபடி நம்முடைய லைஃப் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எப்படி சும்மா இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதான் அந்த 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க இல்லையா, சமாரியா தேசத்தில் கொடிய பஞ்சம், எதிரிகளால் சுற்றப்பட்டாங்க, பிள்ளையை கொலை செய்து சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் வந்தது, முடியாத ஒரு நிலைமை. அப்போ எலிசாவை கொண்டு ஆண்டவர் அங்கே பேசுகிற காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 7:1 சொல்லுது பாருங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் அப்படின்னு சொன்னார். இது நடக்கும், வாக்குத்தத்தம் நடக்கும். ஆனால் இதுக்கு சம்பவம் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது ஒரு பாஸ்டர் மூலயமா எலிசா மூலயமா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, 4 குஷ்டரோகிகள் தங்களோட உயிரையும் துச்சமாக எண்ணுனாங்க. நம்ம இங்கேயே இருந்தாலும் சாக தான் போகிறோம், நம்ம வெளியே போய் அந்த எதிரிகளுடைய கையில் விழுந்தாலும் எப்படினாலும் நம்ம சாக போகிறோம், பேசாமல் எதிரி கையில் போய் விழுந்து செத்துருவோம்னு சொல்லி அங்கே போனால், ஆண்டவர் நைட்டோட ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. அங்கேருந்து எதிரிகள் எல்லாம் ஓடிட்டாங்க. இவங்க போய் பார்த்தா நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாமே அவங்க இருந்த இடத்துல அப்படியே இருக்கு, சாப்பிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னால், இப்போ நம்ம பண்ணுறது தப்பு, தேசம் பஞ்சத்தில் இருக்குது, ஸோ நம்ம இது பண்ணுறது தப்பு, அதனால் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, தேசத்துக்குள்ளே போய் இப்படி ஒன்று நடக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 குஷ்டரோகிகளும் இந்த நல்ல செய்தியை கொண்டு போய் சொன்னாங்க. தேசத்தில் பஞ்சம் மாறிச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தட்ஸ் த மந்திரம். அப்போது எனக்கு ஒரு நற்செய்தி வந்தாச்சு, என் பயம் மாறிச்சு, எனக்கு நன்மை நடந்துருச்சு அப்படின்னா, அடுத்தபடி எனக்கு நடந்ததை நான் நிறைய பேருக்கு சொல்லணும், எனக்கு ஆண்டவர் செய்ததை நான் சொல்லணும், எனக்கு என்னுடைய பயத்தை போக்கினதை நான் சொல்லணும், எனக்கு நடந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லணும். இப்போது அங்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டத்துக்குள்ளே கிதியோன் போகிறான். எல்லாரும் சும்மா இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து எழுந்துருங்க அப்படின்னா தட்டி எழுப்புறான். சும்மா உட்காந்து என்ன சும்மா நேரத்தை போக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரும் தட்டி எழுப்பி திரும்ப யுத்தத்துக்கு ரெடி பண்ணுறான். அப்போது யுத்தத்துக்கு ரெடி ஆனாங்க, போனாங்க, யுத்தம் நடந்துச்சு. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போது நான் மட்டும் ஃபுல் ஆகிட்டேன், நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா போதும். சுயநலமாக யோசிப்பது ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்கள் ப்ளஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க, உங்களும் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறாரு, உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்தபடி நீங்கள் எழுப்பி மற்றவங்களை எழுப்புங்க. அதுக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ.